ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு மீல் மேக்கர் குருமா தான் பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு மட்டன் குருமா மாதிரி இருக்குல்ல, ஆனால் டேஸ்ட்டும் ஒரு வகையில் அப்படி தான் இருக்கும். அங்கே எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு சோம்பு போட்டுக்கிட்டேன். அது கூட வந்து ஒரு 3 கிராம்பு போட்டுக்கிட்டேன், ஒரு ஸ்டார் போட்டுக்கிட்டு அது வருந்ததும் வெங்காயம் வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அதையும் நல்லா வதக்கிடலாம். வதக்கின உடனே வந்து 2 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இஞ்சி கொஞ்சம் நிறையா போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டு ஒரு 4 பல் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டேன். அரைச்ச மிக்ஸ் பார்த்திங்கன்னா இது சோம்பு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் கசகசா, சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். உங்கள்கிட்ட வந்து உடச்சக்கல்ல இருந்தாலும் உடச்சக்கல்ல போட்டு அரைச்சிக்கலாம். நான் வந்து வேர்க்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று போட்டுக்கலாம். அண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுடு தண்ணியில் ஊற வச்சு மீல் மேக்கரை தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து சேர்த்துருவோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதுக்கு வந்து மிளகாத்தூள், நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இல்லைன்னா கறி மசாலா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அரைச்ச மொத்த விழுதியும் இதில் போட்டுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி என்ன வேணுமோ அதையும் இப்பயே சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அண்டு உப்பும் வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க. மொத்த குழம்புக்கும் எவ்வளோ உப்பு தேவையோ அதை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதுலேயே தண்ணி நீ தேவையான ஊற்றிட்டு இதிலே கொதிக்க வச்சிடலாம். சும்மா ஒரு கொதி வந்த உடனே வந்து நம்ம கொத்தமல்லி தழை, உங்கள்கிட்ட புதினா இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி புதினா சேர்க்கலை, கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை நல்லா தண்ணி பிழிஞ்சிட்டு நம்ம சேர்க்கணும். இல்லைன்னா இந்த மசாலாலாம் அதில் ஏறாது, ஆல்ரெடி தண்ணி இருக்கிறதுனால. இதில் வந்து நல்லா வந்து பிழிஞ்சு சேர்த்துட்டு அப்படியே சைடில் பார்த்திங்கன்னா இட்லி ஊற்றி வச்சிடலான்னு சொல்லிட்டு அது ஒரு கொதி வரட்டும்னு சொல்லிட்டு இங்கே சைடில் வந்து அதுக்குள்ளே இட்லி ஊற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு 2 விசில் விட்டால் போதும். அது இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக தான் நம்ம விசில் போடுறோம். ஸோ 2 விசில் வந்து தான் ப்ரெஷர் எல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிச்சு தான் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட இட்லிக்கு சாப்பிட்டாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி மொறுன்னு தோசைக்கு சாப்பிட்டாலும் சரி சூப்பராக இருக்கும். எனக்கு இட்லிக்கு விட தோசைக்கு சாப்பிட்டது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.